அனைவருக்கும் வணக்கம். முளைச்சி 3 இலை கூட விடல, அதுக்குள்ள இரட்டை இலையை பற்றி அண்ணாமலை பேசுறாரு. அதிமுக 50 வருஷத்துக்கு மேல இருக்கிற கட்சி, 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அதிமுக போட்ட பிச்சையில தான் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் சட்டசபையில இருக்காங்க. சொந்த காலும் கிடையாது, சொந்த செல்வாக்கும் கிடையாது. எதுவுமே இல்லாத பாஜக எங்களை பார்த்து பேசுறது வேடிக்கையாகி இருக்கு. வர்ற 2026 சட்டசபை தேர்தலில் தனியா நின்று ஒத்த சீட்டாவது ஜெயிச்சு காட்டட்டும்னு நக்கலா சவால் விட்டு இருக்காரு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைமையான தவழ்ந்த பாடியாரையும் 2ஆம் கட்ட கும்பிடு குருசாமிகளையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றதாலதான் இப்படி இறங்கி குத்தி இருக்கார் ஜெயக்குமார். இறங்கி குத்துறது ஜெயக்குமாருக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல. மோடி அரசோட ஆதரவு இருந்தனாலதான் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு 4.5 வருஷம் தவழ்ந்த பாடியாரால முதல்வரா உட்கார முடிஞ்சது. இல்லைன்னா மறுநாளே அதிமுக ஆட்சியை வாரி சுருட்டி இருக்கும் திமுக. பாஜகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சது அதிமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி இருக்கார் ஜெயக்குமார். அப்போ கூட்டணியில இருந்த அதிமுக ஜெயிச்ச 69 எம்எல்ஏக்களையும் பாஜக போட்ட பிச்சைன்னு தானே சொல்லணும். இந்த பிச்சைங்கிற வார்த்தை திமுக கிட்ட இருந்து இப்போ அதிமுகவுக்கு வந்திருக்கு. பங்காளி பழக்கம். சரி, பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்த பிறகு எதைத்தான் கிழிச்சிருக்கு அதிமுக? உள்ளாட்சி தேர்தலில் படு தோல்வி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி சொல்லவே வேண்டாம். மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் தோல்வி. அது மட்டும் இல்லாம மிக கேவலமா 7 தொகுதிகள்ல டெபாசிட் தொகையையும் பறி கொடுத்தது அதிமுக. இப்போ தண்ணி லாரி டயருக்கு அடியில சிக்கின சுண்டலி மாதிரி நசுங்கி போய் கிடக்கு அதிமுக நிலைமை. யாரும் சீந்துவார் இல்ல. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. இந்த லட்சணத்துல பாஜகவை பத்தி வக்கணையா பேசுதுங்க அதிமுகவோட உடல் இல்லாத தலைகள். கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஜெயக்குமார் அவர்களே. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாகவோ அல்லது ஆளும் கட்சியாகவோ பாஜக உட்காரத்தான் போகிறது. அதை நீங்கள் மெயின் ரோட்டில் நின்று கொண்டு பார்க்கத்தான் போகிறீர்கள். நாங்களும் பார்ப்போம். நன்றி.